படுத்த படுக்கையாக இருக்கும் சங்கீதாவின் தாயார் சென்னை பக்கமே சங்கீதா எட்டி பார்க்காததற்கான முக்கியமான காரணம், கடந்த கொஞ்ச வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல சங்கீதா சென்னை பக்கமே வரல. இதுக்கு ஏதேதோ காரணங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான காரணம், தமிழக முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு 3 எழுத்து நடிகை கூட தொடர்பு இருப்பதாகவும், அந்த கிசுகிசுப்புனாலதான் நான் சென்னை பக்கமே வரல, விஜய் மேல கோபம் இருக்கு, விவாகரத்து கேஸ் வேற நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நான் சென்னை பக்கம் வரல. இன்னொரு காரணம், தன்னுடைய பொண்ணு லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவும் நான் லண்டன்ல இருந்துகிட்டு இருக்கேன், அதனால என்னால சென்னை பக்கம் வர முடியல அப்படின்னு சொல்லி சங்கீதா பக்கம் இருந்து சில தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. சங்கீதாவின் தாயாருக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த கொஞ்சம் வருஷமாவே அவங்க பெட் ரெஸ்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும், அவங்களுக்கு வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக்குறைவின் காரணமாகவும் படுத்த படுக்கையாக இருப்பதாகவும், அவர்களை முக்கியமாக கவனித்துக் கொள்வதற்காகத்தான் சங்கீதா லண்டன்லயே இருக்கிறதாவும், அதனாலதான் லண்டன்ல இருந்து சங்கீதா சென்னை வர முடியாம இருக்கிறதாகவும், சென்னையில வந்து தற்போது சங்கீதா மொத்தமாவே செட்டில் ஆகிறதுக்கு முடிவு பண்ணி இருக்கிறதாகவும், கூடவே தன்னுடைய அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து சென்னையிலேயே அவங்கள வச்சு பாத்துக்கிறதா சங்கீதா முடிவெடுத்திருக்கிறதா சில தகவல் வெளியாயிருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுடன் எந்த விதமான விவாகரத்தும் வேண்டாம், சுமூகமா பேச்சுவார்த்தையிலே முடிவு பண்ணிக்கலாம், கோர்ட்டு கேஸ்னு அலையவனான்னு சொல்லி சங்கீதா முடிவு பண்ணியிருக்கிறதாகவும், விஜய் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் தன்னால வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா முடிவு செஞ்சிருக்கிறதாகவோ, அதனால அடுத்த மாதமோ இல்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்லயோ சங்கீதா மொத்தமா லண்டனை காலி செஞ்சுட்டு சென்னை வர இருக்கதாகவும், உடன் தன்னுடைய அம்மாவையும் அழைச்சிட்டு வர இருக்கதாகவும், அப்பா சொர்ணலிங்கம் மட்டும்தான் லண்டன்ல இருக்க போவதாவோ, அதுவும் தன்னுடைய பேத்தி திவ்யாக்காகத்தான் லண்டன்ல சொர்ணலிங்கம் அவர்கள் இருக்க போவதாகவும், லண்டன்ல சொர்ணலிங்கம் அவர்களும் அவருடைய பேத்தி திவ்யாவும் இருக்க போவதாகவும், சென்னைக்கு சங்கீதாவும் அவருடன் தாயாரும் வரப்போவதாகவும் சில தகவல் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த கொஞ்ச வருஷமாவே சங்கீதாவுடைய அம்மா படுத்த படுக்கையாக இருந்துகிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்களால சென்னைக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அடிக்கடி அவருடைய மாமியாரை சென்று பார்த்து கொண்டு வருவதாகவுமே, அவருடைய உடல்நிலை குறித்து அப்பப்போ கேட்டு விசாரித்து கொண்டு இருப்பதாகவுமே சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு.